சுந்தர் சி போட்ட போடு பொட்டி பாம்பாய் அடங்கிய நயன்தாரா. வாய்ப்புக்காக என்னெல்லாம் செய்கிறார் நயன்தாரா பாருங்களே. நயன்தாரா எந்த அளவுக்கு புகழின் உச்சிக்கு சென்றாரோ அதே அளவிற்கு சர்ச்சையிலும் சிக்கி வருகின்றவர். அந்த வகையில் கடந்த சில வருடங்களாகவே நயன்தாராவின் எல்லை மீறிய அட்ராசிட்டியால் அவரை வைத்து படம் எடுப்பதற்கு தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் தயங்கி வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் தன் கைவசம் எந்த படமும் இல்லை என்கிற சூழலுக்கு தள்ளப்பட்டார் நயன்தாரா. இந்த நிலையில் நயன்தாராவின் சினிமா மார்க்கெட் அவ்வளவுதான் என்கிற ஒரு நிலையில் தற்பொழுது மூக்குத்தி அம்மன் படத்தில் நடித்து வந்து கொண்டிருக்கிறார் நயன்தாரா. மிகப்பெரிய அளவில் மூக்குத்தி அம்மன் படத்தை நம்பி இருக்கும் நயன்தாரா இதன் பின்பு தமிழ் சினிமாவில் அடுத்தடுத்து வாய்ப்பு வரும் என்கிற மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்கிறார் நயன்தாரா. ஆனால் மற்ற சின்ன சின்ன இயக்குநர்களிடம் தான் செய்யும் அட்ராசிட்டியை சுந்தர் சியிடமும் காட்டியிருக்கிறார் நயன்தாரா. எனக்கு இந்த காஸ்டியூம் பிடிக்கவில்லை, எனக்கு இந்த லொகேஷன் பிடிக்கவில்லை என்றெல்லாம் சுந்தர் சியிடம் நயன்தாரா சேட்டையை காண்பிக்க ஒரு கட்டத்தில் நான் சொல்வதை கேட்டு நடித்தால் நடிக்கட்டும், இல்லை என்றால் கிளம்பி போகட்டும் என்கிற ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் சுந்தர் சி. இதனைத் தொடர்ந்து வேண்டாம் வெறுப்பாக மூக்குத்தி அம்மன் படத்தில் நடித்து வந்த நயன்தாரா சுந்தர் சி மீது இருக்கும் கோபத்தை எல்லாம் உதவி இயக்குநர்களின் மீது காட்டியிருக்கிறார். கண்டபடி உதவி இயக்குனரை திட்டி இருக்கிறார் நயன்தாரா. ஒரு கட்டத்தில் உதவி இயக்குனர் கோபித்துக் கொண்டே படப்பிடிப்பு தளத்திலிருந்து வெளியேறி இருக்கிறார். இதையெல்லாம் கேள்விப்பட்ட சுந்தர் சி, நயன்தாரா சரிபட்டு வரமாட்டார், அவருக்கு பதில் வேறு ஒரு நடிகையை நடிக்க வைக்கலாம், அதாவது நடிகை மீனாவை மூக்குத்தி அம்மன் படத்தில் நடிக்க வைக்கலாம் என்கின்ற முடிவை எடுத்திருக்கிறார். இன்னும் 2-3 நாட்கள் பார்ப்போம், அப்படி நயன்தாரா சரிவரவில்லை என்றால் உடனே நடிகையை மாற்றி விடுவோம் என்கிற முடிவில் படப்பிடிப்பை தொடங்கி இருக்கிறார் சுந்தர் சி. இதை கேள்விப்பட்ட நயன்தாரா இனி சுந்தர் சியிடம் மத்த இயக்குனர் போன்ற சேட்டையை காண்பித்தால் படத்திலிருந்து தூக்கி விடுவார், அப்படி தூக்கிவிட்டால் நம்முடைய மொத்த சினிமா வாழ்க்கையும் முடிந்துவிடும் என்பதை நன்கு உணர்ந்த நயன்தாரா தன்னுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார். படப்பிடிப்பு முடிந்தாலும் கேரவனுக்குள் போகாமல் படப்பிடிப்பு தளத்தில் அமர்ந்து சக நடிகர் நடிகையுடன் சகஜமாக பழகி வந்த நயன்தாரா இயக்குனர் சுந்தர் சி என்ன சொல்கிறாரோ அதையெல்லாம் கேட்டு சரிங்க சார் என சமத்து பிள்ளையாக இருந்திருக்கிறார் நயன்தாரா. இதனால் நயன்தாராவுக்கும் சுந்தர் சிக்கும் ஒரு நெருக்கமான நட்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து சுந்தர் சி அடுத்த நடிகர் கார்த்திக் இயக்கும் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் நடிகைகள் தேர்வில் சுந்தர் சி ஈடுபட்டிருக்கிறார். இந்த நிலையில் நயன்தாராவின் தற்போதைய நடவடிக்கைகளை பார்த்து சுந்தர் சி மீண்டும் நயன்தாராவிற்கு கார்த்திக் நடிக்கும் படத்தில் வாய்ப்பு கொடுக்க முன்வந்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அந்த வகையில் சுந்தர் சியின் அடுத்த படத்தில் வாய்ப்பு கேட்கவே நயன்தாரா சுந்தர் சி இயக்கத்தில் மூக்குத்தி அம்மன் படத்தில் பொட்டி பாம்பாய் அடங்கி சுந்தர் சி சொல்வதற்கெல்லாம் தலையாட்டி இருக்கிறார் என்றும், இது மாதிரி சமத்து பிள்ளையாக நயன்தாரா இருந்தால் இன்னும் பல வாய்ப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது என்கிறது சினிமா வட்டாரங்கள். உங்கள் தின சேவல்